வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. நிதிசார் நல்வாழ்வுக்கான ஐநா பொதுச் செயலாளரும் சிறப்பு பிரதிநிதியும் நெதர்லாந்து நாட்டின் ராணியுமான திருமதி மேக்சிமாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு நிதி சேவைகளை எவ்வாறு எளிதில் அணுகக்கூடியதாகவும் மலிவானதாகவும் மாற்றுகிறது என்பது குறித்தும், அவை வாழ்க்கை எளிமையை எவ்வாறு மேம்படுத்துகிறது மற்றும் பெருமளவில் எவ்வாறு வலுப்படுத்துகிறது என்பது குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வந்தடைந்தார். இன்று காலை பூர்ணாங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மொகரம் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இப்பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. காரைக்காலில் வரும் 29ஆம் தேதி மாங்கனி திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அன்று காரைக்காலுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாங்கனி திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு நகராட்சி சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 188ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 1520க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.